அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று சித்திரை 6ஆம் தேதி, ஏப்ரல் 19ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. இந்த சித்திரை மாத முதல் வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமிக்கு உப்பு தீபம் இப்படி ஏற்றி பாருங்கள். கோட்டீஸ்வர யோகம் கிடைக்கும். அல்ல அல்ல குறையாத பணம் கிடைக்கும். சரியான முறையில் இந்த உப்பு தீபத்தை எப்படி ஏற்றுவது என்பதை பற்றி தெளிவான விளக்கம் இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் நமது வீட்டின் பூஜை அறையில் இரவு சுக்கிரஹோரை 8 to 9 மணிக்குள் மகாலட்சுமியின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிக்க மல்லிகை பூவால் அலங்கரிக்க வேண்டும். உங்களுக்கு தாமரைப்பூ கிடைச்சதுன்னா மிக மிக அருமையான சிறப்பு. மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான தாமரைப்பூ கிடைச்சதுன்னா தாமரைப்பூவால் அலங்கரிக்கலாம். பின் படத்திற்கு முன் ஒரு உப்பு தீபம் ஏற்ற வேண்டும். இப்போ உப்பு தீபம் எப்படி ஏற்றுவது அப்படின்னு பார்ப்போம். ஒரு பித்தளை தட்டை சுத்தப்படுத்தி 5 மஞ்சள் குங்கும பொட்டுக்கள் வைக்க வேண்டும். பின் அந்த தட்டில் 2 கைப்பிடி அளவு மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படக்கூடிய கல்லுப்பை 2 கைப்பிடி அளவு கொட்டி பரப்பி அதன் மேல் ரூபாய் 1 நாணயத்தை வைத்து நாணயத்தின் மேல் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். அந்த தட்டை பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். இன்று ஏகாதசியானதால், காமதா ஏகாதசியானதால் கொஞ்சம் துளசியும் சேர்த்து அலங்கரிக்க வேண்டும். அந்த உப்பின் மீது ஒரு சிறிய பித்தளை தட்டில் பண வரவை ஈர்த்து கொடுக்கும் 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம் வைத்து அந்த தட்டிற்கும் 5 மஞ்சள் குங்கும பொட்டுக்கள் வைக்க வேண்டும். அந்த தட்டின் மீது ஒரு குபேர விளக்கை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தின் முன் 2 வெற்றிலைப்பாக்கு, 2 வாழைப்பழம் அல்லது ஏதாவது ஒரு பழம் நிவேதனமாக படைத்து தீர்த்த சொம்பில் கொஞ்சம் துளசியும் சேர்த்து வைக்க வேண்டும். ஒரு டம்ளரில் பால், பனங்கற்கண்டு, ஏலக்காய் சேர்த்து நிவேதனமாக படைக்கலாம். அல்லது டைமண்ட் கல்கண்டை நிவேதனமாக படைத்தும் வணங்கலாம். பின் வாசனை மிக்க குங்குமத்தால் மகாலட்சுமியின் மூல மந்திரமான ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் கமலே கமலாலயே பரீட்சித பரீட்சித ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியே நமஹா. ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் கமலே கமலாலயே பரீட்சித பரீட்சித ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியே நமஹா என்ற மந்திரத்தை குறைந்தது 11 முறை இல்லை 16 முறை, உங்களால் முடிந்தால் 108 முறை உச்சரித்து இந்த மந்திரத்தை கூறி மகாலட்சுமியை வழிபட வேண்டும். இந்த மந்திரத்தை கூற சிரமப்படுபவர்கள் ஓம் சௌபாக்கிய லக்ஷ்மியே நமோ நமஹா, ஓம் சௌபாக்கிய லக்ஷ்மியே நமோ நமஹா என்று 108 முறை கூறி வாசனை மிக்க குங்குமத்தால் அர்ச்சித்து பின் தூப தீப ஆராதனைகள் செய்து மகாலட்சுமியை முழு நம்பிக்கையோடு வழிபட வேண்டும். இந்த மந்திரங்களை எல்லாம் நம்ம முழு நம்பிக்கையோடு சொல்லி வழிபடும் பொழுது நம் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் நிரந்தரமாக தங்கிவிடும் என்பது உண்மை. பெண்கள் விளக்கேற்றும் பொழுது கைகளில் வளையல் அணிந்து கொண்டு விளக்கேற்றுவது நல்லது. இப்போ தூப தீப ஆராதனைகள் எல்லாம் செய்து முடித்த பிறகு நாம் அந்த டைமண்ட் கற்கண்டையும் பாலையும், டைமண்ட் கற்கண்டை பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம பிரசாதமாக கொடுக்கலாம். ஒரு டம்ளரில் இருக்கக்கூடிய பால், பனங்கற்கண்டு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே குடித்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். இப்போ இந்த பதிவின் மூலமாக
மகாலட்சுமிக்கு சித்திர மாதத்தினுடைய இந்த முதல் வெள்ளிக்கிழமையன்று எப்படி உப்பு தீபம் சுக்கிரஹோரையில் 8 to 9 மணிக்குள் ஏற்றி வழிபடுவது என்பதை பற்றி தெள்ளத் தெளிவான ஒரு விளக்கத்தையும் இந்த பதிவின் மூலமாக நாங்கள் அனைவருக்கும் தெரிவிச்சிருக்கோம். இன்று அனைவருமே இந்த உப்பு தீபத்தை ஏற்றி வைத்து மகாலட்சுமியின் பரிபூரண அருளையும் ஆசியையும் பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் எங்கள் பதிவுகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பட்டனை அழுத்தி எங்களோடு இணைந்தால் எங்களது பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.